எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. விட்றாத நிஃப்டி விட்றாத. இந்த முறையாவது 25,000 தாண்டுமா நிஃப்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து விட்றாத. அதாவது நண்பர்களே, நம்மளுடைய நிஃப்டி 25,000 என்பது போர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சமயம். அப்ப நம்ம ஆளுங்க 25,000 ரேஞ்சில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போர் வந்ததுக்கு அப்புறம் அந்த போர்னால பாதிக்கப்பட்டவன்லாம் மறுபடியும் ரெக்கவரி ஆகி புதிய உச்சம் போய் புதிய புதிய சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்ட பணத்திலிருந்து 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்குன்னு ஏகப்பட்ட நாடுகள்ல பல்வேறு கம்பெனிகள் சம்பாரிச்சு கொடுத்துருச்சு. ஆனா நம்ம நிஃப்டி அதுக்கப்புறம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டறக்கு எத்தனை முறை போன மாசம் முயற்சி பண்ணது? 1 2 3 4 4 முறை ஜூன் மாசத்துல முயற்சி பண்ணுச்சு. ஆனா 25,000 போக முடியல. இந்த முறையாவது நீ விட்டு கொடுக்காம 25,000 தொடணும். ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? எல்லா மார்க்கெட்டுகளும் பணத்தை அள்ளி தெளிக்கிறான். ஆனா நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஏறாம இப்படி ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செய்து விட்றாத நிஃப்டி அப்படின்னு போட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல். தங்கத்தினுடைய விலை இனி ஏறாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் உலக அளவுல தங்கத்தினுடைய கோல்டு ஸ்பாட் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே அப்படியே கூட பாத்தீங்களே, ஜனவரி பிப்ரவரி சமயத்திலிருந்து நம்ம ஆளு கீழே இருந்துட்டே தான் இருக்காங்க. இன்னுமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை நம்மளால தாண்ட முடியல. அதே கண்டிஷன் தான் இந்த கோல்டுக்கும் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இங்க ஒரு திருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல தங்கத்தினுடைய விலை ஒரு மாதிரியும் நம்ம நாட்டுல தங்கத்தினுடைய விலை மற்றும் டிமாண்ட் என்பது ஒரு மாதிரி இருக்கு. அதனால நம்ம ஊர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, தங்கம் விலை ஏற கடைசி முயற்சின்னு வெளிநாடுகள்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே. ஆனா நம்ம நாட்டுல கோல்டு பீஸினுடைய விலை மிக அற்புதமாக சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்கவே மாட்டேன்றான். 5 முறை 6 முறை ட்ரை பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய நிஃப்டி பீஸ் என்பது சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போற மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்னைக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல. 2.5% என்பது ஏறி இருக்கு. அப்ப 2.5% ஏறி இருக்குன்னா என்ன சின்ன விஷயமா? ஆக மொத்தம் தங்கத்தினுடைய விலை உலக அளவுல வீக் ஆயிடுச்சு. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல இன்னுமே ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப கோல்டு பீஸ் என்னைக்கு ஒரு 112 ரூபாய்க்கு கீழே போகுதோ அப்பதான் நிறைய பேர் நம்ம நாட்டுல என்ன சொல்லுவாங்க, தங்கத்தினுடைய விலை இனி ஏறாது மாதிரி இருக்கு, இறங்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்து பேசுவாங்க. இப்போதைக்கு உலகமே நம்மளை பார்த்து தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நானும் ஒரு ஆசைப்பட்டேன், உலக அளவுல தங்கத்தினுடைய விலை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுச்சு, நம்ம நாட்டிலையும் கீழே அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே கொண்டு வந்து ஒரு 10% இறக்குனாங்கன்னா ஒரு மூக்குத்தி வாங்கி கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன். இனி கிடையாது. ஸோ இன்றைய தேதியில தங்கத்தினுடைய விலை என்பது ஏறுவதற்கு முயற்சி செய்யும் விதமாக 2.25% அப்படின்றது இன்னைக்கு ஒரே நாள்ல ஏறி இருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் தலைகீழா மாறிடும். ஐடி கம்பெனிகள் பலதும் 5%ல 10% ஏறிட்டான். அதுலயும் HCL டெக் எல்லாம் இன்னைக்கு ஒரே நாள்ல 6% என்பதெல்லாம் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கு. யாராவது நாளை நம்ப முடியுதா? முடியல. ஆனா குகைக்குள்ள போய் ஒரு சிங்கத்தினுடைய மூக்கிலேயே கையை விட்டு ஆட்டுன மாதிரி இந்த HCL டெக்னாலஜி சமீபத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு அதை நம்பி போறீங்களே பெரிய பெரிய கம்பெனிகளே, அது கரெக்டா டைம் லைன் படி இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அல்லது இன்ஸ்டாலே பண்ண முடியுமோ அப்படின்ற டவுட்ல தான் போய்கிட்டு இருக்கு 40% ப்ராஜெக்ட்ஸ் பக்கத்துல அப்படின்ற ஒரு தகவல் அறிக்கை நான் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி பங்குகள் ஏறும் பொழுது அதுல இந்த HCL டெக்ஸ் 10% பக்கம் 20% பக்கம் ஏறுதுன்னா அதுக்கு பொருத்தமானவன் இவன் தான். ஏன்னா துணிவாக மிக துணிச்சலாக அப்படி ஒரு ரிப்போர்ட்டை ஆராய்ச்சி செஞ்சு வெளியிட்டது HCL டெக்னாலஜிஸ் தான். ஸோ இன்றைய மார்க்கெட்ல மற்ற பெரிய கம்பெனிகளை விட இது 6% இன்னைக்கு ஏறியது உண்மையிலேயே பொருந்தும். ஸோ இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐடி ரேலி இனிமேல் தான் ஆரம்பமா அல்லது பழைய குருடி கதவை தொரடி அப்படின்ற மாதிரி எங்காவது மறுபடியும் ஏதாவது கீழே இறங்கிடுமா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான இடத்துல வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இந்த நேரத்துல ஃபாரினர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்க மார்க்கெட்டை ரொம்ப கிராஷ் பண்ணி விடுங்க, அப்பதான் நாங்க வருவோம் அப்படிம்பாங்க. அப்ப ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஐடி ஷேர்களை வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றது இனி வரக்கூடிய ரிசல்ட் சீசன்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். Q1 ரிசல்ட்ல இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்ற இடத்துல நம்ம போய் பார்க்கும்பொழுது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஐடி கம்பெனில முதலீடு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வந்துடும். சில பேர்லாம் நிப்டி ஐடி இண்டெக்ஸ் ஏறதை பார்த்துட்டு பொறுமைசாமி பொறுமைசாமிம்பாங்க. எதுக்கு பொறுமைசாமி? அவன் அவன் பொறுமையாவா கீழே விழுந்தான்? அவன் பயமுறுத்துற மாதிரி கீழே விழுந்திருக்கான். கீழே விழுந்துட்டு சமீபத்தில் ஒரு 3% 4% நேரிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் போய் பொறுமைசாமி பொறுமைசாமின்னு சொல்லக்கூடாது. இன்னுமே என்கரேஜ் பண்ணணும். கமான் கமான், இன்னும் வேகமாக மேலே ஏறி வா. அது என்னமோ நண்பர்களே, நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு நம்மளுக்கு ஒரு கிரெடிட் என்பது கிடைக்கிறதே இல்லை. நம்ம ஆர்பிஐ எவ்வளவோ வேலைகள் செய்து என்ஆர்ஐ எல்லாம் நம்மளுக்கு ஃபாரின் கரன்சில டெபாசிட் பண்றதுக்கு ஊக்குவிச்சு பெரிய அளவுல பணத்தை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த ஒரு நியூஸுக்கு மார்க்கெட் ஏறணும். ஆனா அதுக்கு நம்மளுக்கு பெருசா ஏறலாம் நினைக்கல. குறுக்கால இந்த ஈரான் யுஎஸ் வார் சுவிட்சர்லாந்துல ஏதோ டீல் போடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தங்காட்டி ரெண்டு மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம Q1 ரிசல்ட்னால நம்ம மார்க்கெட் ஏறுது அப்படின்றத முக்கியமான தகவல். ஆனா இடையில இந்த அமெரிக்காவுடைய ஜாப் டேட்டா அப்படின்றதும் ஒரு காரணம்னு உள்ள பூந்துடுச்சு. ஸோ அமெரிக்காவுடைய ஜாப் டேட்டா என்பது ரொம்பவுமே அக்ரெசிவாக இல்லாமல் கொஞ்சம் குறைவாக வந்ததுனால அப்பாடா நம்மளுக்கு இனி கம்மியான வட்டிக்கு கடன் கொடுத்துருவாங்கடா அப்படின்ற ஒரு நினைப்புல நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி ஏறினதாக உலகம் முழுவதும் மார்க்கெட்டுகள் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டதாக தகவல்கள் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன, இந்த யூஎஸ் ஜாப் டேட்டா கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனால அமெரிக்க டாலர் வீழ்ச்சி அடையும் போது மறுபடியும் கமாடிட்டிஸ் மெட்டல்ஸ் பாத்தீங்களா, கோல்டு எல்லாம் மேல வந்துட்டான். இன்னுமே மற்ற கமாடிட்டிஸ் பிரைஸ் இந்த ஜிங்கு அலுமினியம் காப்பர்னு எல்லாம் ஏற ஆரம்பிச்சு சமீபத்தில் கீழே இறங்கி கிடந்த இந்த ஹிந்து காப்பர் ஹிந்து ஜிங்குக்கெல்லாம் அது போன்ற கமாடிட்டி ஷேருக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைச்சதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் செய்திகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த அதானி என்டர்பிரைசஸ் எப்பெல்லாம் பெரிய அளவுல பணம் புரட்ட வர்றாங்களோ அப்பெல்லாம் எவனாவது ஏதாவது ஒன்றை கிளப்பி விட்டுருவாங்க. இந்த ஹிண்டன்பர்கு அல்லது ஏதாவது ஒன்று அப்புறம் அமெரிக்காவில் ஏதாவது ஒன்று சொல்லி எனக்கு உங்கள் பணமே வேண்டாயா அப்படின்ற மாதிரி விட்டு அந்த அந்த ஃபண்ட் ரைசிங் பிளானே சில நேரங்கள்லாம் வேண்டான்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க அதானி குரூப். இப்போ மறுபடியும் இன்னைக்கு இன்னொரு தகவல் என்னன்னா, அதானி என்டர்பிரைசஸ் தற்போது மிகவும் உச்சத்துக்கு 52 வீக் ஹைக்கு வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரெக்கவரி ஆயிருக்கு சமீபத்திய லோன்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா 80% என்பது ரெக்கவரி ஆயிருக்கு. அடிச்சாண்டா கில்லி மாதிரி இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க 3034 ரூபாய்க்கு. கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல தான் போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5% டிஸ்கவுண்ட் வச்சுங்களேன். 3181 ரூபா சமீபத்திய விலை. இந்த நியூஸை பார்த்தா அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒரு நண்பர் பல்லாயிரக்கணக்கான இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வச்சிருக்காரு. பாருங்க இவனுக்கு எப்படி கரெக்டா 52 வீக் ஹை வரும்பொழுது ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் பண்றாங்க. நீங்க என்னடான்னா ஏற்கனவே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் அங்க கொண்டே ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லி அங்கிருந்து இன்னுமே டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஐஓபி ஷேர் வச்சிருக்கக்கூடிய நண்பர் கதறிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சே அவர் 6 மாசமா கதறிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி எத்தனை நாட்களுக்கு முன்னாடி வாங்கினாருன்னு தெரியல. ஆக மொத்தம் நான் இங்க அமௌண்ட் பார்க்க முடியல. 10,000 கோடியா 15,000 கோடியா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஸ்மால் மணி. 10,000 கோடிங்கிறதே எல்லாம் கம்மி தான். ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்றது நான் இங்கே பார்க்கல. பட் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று. அது போக இன்னொரு ஜாயின்ட் வெஞ்சர் ரிலேட்டடான ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் அலுமினியம் ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ அதானி எக்ஸ்பென்ஷனில் போகும்போது கண்டிப்பாக பணம் என்பது தேவைதான் வரும். ஸோ இந்த 10,000 கோடியை மட்டும் இவங்க அல்லது ஒரு 15,000 கோடி அது எவ்வளவோ இருந்துட்டு போகுது, அமௌண்ட்டை நம்ம பார்க்கல. ஸோ அது எவ்வளவோ அதை நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இந்த முறை எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வெற்றி தான். நண்பர்களே, அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு நியூஸ், மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்றது 90 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களுடைய 90 பைசா கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு 20 ஆகஸ்ட் தேர்ஸ்டே என்பது ரெக்கார்ட் டேட் அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. எந்த ஒரு பங்கா இருந்தாலும் கீழே விழுந்து கிடக்கும் போது அது லாபம் செய்யக்கூடிய ஷேரா இருக்கணும், டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேரா இருக்கணும். அப்பதான் அது திரும்ப மேல வரும்னு நிறைய பேர் கணக்கு போட்டு பார்ப்பாங்க. அப்ப இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மால என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்ற ஷேர் தன்னுடைய பழைய உச்சியிலிருந்து 55% இறங்கியிருக்கான்.
பொதுவா என்ன நினைப்பாங்க சில பேர், தன்னுடைய உச்சியிலிருந்து 60% கீழே இறங்கிடுச்சு, அது லாபம் செய்யக்கூடிய ஷேரா இருக்கு, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேரா இருக்கும்போது ஒருவேளை திரும்பி மேல வருமோ, அது 60% இருந்தா அல்லது 80% இருந்தோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதையவே சில பேர் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு 80% பக்கத்துல 75 ரூபா வரைக்கும் கூட போயிட்டு அப்புறமா வருமானம் நினைச்சிட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த பங்கு வந்து ஒரு 60% இறங்கி 150 ரூபாயிலிருந்து திரும்ப ஆரம்பிச்சான். எவ்வளவு தூரம் தற்போது ஏறி வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 76% ஏறி வந்துட்டான். இறங்குனது 55%, ஏறினது இப்ப 76%. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பங்க உச்சியில் எடுத்து கீழே உளுந்து கிடந்ததுன்னா பல பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி கடைசிக்கு அது லாபம் செய்யக்கூடிய ஷேரா, இவன் எந்த ஒரு குவார்டர்லயுமே நஷ்டம் செய்யல, அதே மாதிரி டிவிடெண்டும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கா அப்படின்றத பார்க்கணும். கடன் இல்லாத பங்குன்னா அது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். அப்படி இருக்கும்போது எப்படியாவது ஒரு அந்த மேஜிக் தான் நடக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு டெட்லி காம்பினேஷன், லாபம் செய்யக்கூடிய பங்கு, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு, ஏதாவது ஒரு குட்டிக்காரணம் போட்டு தன்னுடைய லோ அடைந்த பிறகு டபக்குன்னு மேலே ஏறான். ஹெச்சிஎல் டெக் கண்டிப்பா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு, லாபம் செய்யக்கூடிய பங்கு. அவன் எத்தனை பர்சன்டேஜ் கீழே இறங்கிட்டு இன்னைக்கு 7% வெடிச்சிருக்கான்னு பார்ப்போமா? ஸோ ஹெச்சிஎல் டெக் சமீபத்திய உச்சத்திலிருந்து இறங்குனது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட பாவி, இவன் 45% தான் இறங்கியிருக்கான் ஹெச்சிஎல் டெக். ஒரு 60%ஓ 80%ஓ என்ற மாதிரி எல்லாம் அவன் கிராஷ் ஆகல தன்னுடைய உச்சத்திலிருந்து. ஸோ 45% என்பது இறங்கிய பிறகு தற்போது தன்னுடைய லோவிலிருந்து இன்றைய ஹையை கணக்கு போட்டோம்னா 12% திரும்பி ஏறி இருக்கு ஒரு நாள்ல. ஸோ டிவிடெண்ட் ரொம்ப முக்கியம் பிகிலு. நண்பர்களே, பாவப்பட்ட ஜென்மங்கள் யாருன்னா நிறைய பேர் கணவன்கள் தான், வேற யாரு அப்படிம்பாங்க. நான் ஜென்ரலா கேட்கல. ஸ்டாக் மார்க்கெட்ல பாவப்பட்ட ஜென்மங்கள்னா 2 பேர். ஒன்னு ரயில்வே துறை, இன்னொன்னு வந்து டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்ல கூட சில பங்குகள் ஏறி இருக்கான், சில பேர் இறங்கி இருக்கான், மிக்சடா இருக்கு. ஆனா ரயில்வே துறையில பெரும்பாலும் அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல எங்களுக்கு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் நம்மளுக்கும் இன்னொரு பக்கத்து நாடுகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில சண்டை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல, நம்ம தண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், அல்லது திடீர்னு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு கூட நினைக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால எதிர்காலத்துல சண்டை என்பது வரலாம். அதுக்கு இப்ப இருந்தே இவங்க கண்டிப்பா நிறைய செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ஆயுதங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஆர்டர் என்பது நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கலைன்னாலும் நம்மளுக்கு லோக்கலி தேவை என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ முன்னணி கம்பெனிகள் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இவன்லாம் பழைய ஹை எங்கேயோ தூரத்தில் இருக்கு. இதெல்லாம் இத்தனைக்கும் முன்னணி ஷேர், அந்த செக்டர் லீடர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஸோ இவன் எப்ப தன்னுடைய பழைய ஹையை உடைச்சு ஏதாவது காமிப்பான்? அந்த மாதிரி நிறைய இருக்கு. பாரத் டைனமிக்ஸ்னு பார்த்தோம்னா அவன் 2024ல ஒரு நல்ல லாபம், 2025ல ஒரு லாபம், 2026ல அந்த ராக்கெட்டை படுக்க வச்சு யாரும் பின்னாடி எதுவும் பத்த வைக்கல. அந்த ராக்கெட்டை வந்து ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ள வச்ச மாதிரி பாரத் டைனமிக்ஸ் இப்ப வரைக்கும் இந்த 2026ல எதுவும் பண்ணல. இந்த 2026ல ஏதாவது நடக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி. இது மாதிரி தான் ஏகப்பட்ட பங்குகள் இருக்கு. மசகான் டாக் அவன்லாம் ஒரு இடத்துல அடங்குறவனா. GRSE எத்தனையோ வாலட்டிலிட்டியான பங்குகள் இருக்கு. இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல என்ன செய்ய போகிறது என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிக்கஸ்ட் மூவ் கொடுத்த பங்குகள்ல 2 பேர் டாப்ல இருக்கானு. யாருனாலையுமே கெஸ் பண்ண முடியாது. அந்த 2 பசங்களும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐடி கம்பெனி தான். ஒன்னு ஜென்சார் டெக்னாலஜிஸ், அவன் 10% ஏறி இருக்கான். தன்னுடைய லோ ஆல்மோஸ்ட் 425 ரூபாயிலிருந்து ஏறி இருக்கு. ஸோ ஹெவி வால்யூம் என்பது இந்த ஜென்சார் டெக்னாலஜிஸ்ல இத்தனை நாள் இல்லாத நடந்திருக்கு. பெரிய லெவல்ல வித்துட்டு போயிருக்காங்களா அல்லது பெரிய லெவல்ல அக்குமுலேஷன் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. அதான் இந்த ஐடி பங்குகளை வாங்கியிருக்காங்களா இல்லையா ஃபாரினர்ஸ் அப்படின்றது அடுத்தடுத்த மாதங்கள்ல தான் தெரிய வரும். ஸோ தற்போதைக்கு இந்த ஜென்சார் டெக்னாலஜிஸ்ல பெரிய வால்யூம் என்பது நடந்திருக்கு. அப்படி வால்யூம் நடந்திருக்கும் பொழுது இந்த பங்கு 10% என்பது இன்னைக்கு ஏறி இருக்கு. இந்த ஜென்சார் டெக்னுடைய மொத்த வீழ்ச்சியை நாம அளந்து பார்த்தோம் என்றால் இது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% பக்கம் இறங்கி இருக்கு. இறங்கினது பிறகு இப்ப சமீபத்துல சிறிய அளவுல ஒரு 420 to 510 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மொத்த ஸ்டாக் மார்க்கெட்லயே பிக்கஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி பங்குகள்ல ஜென்சார் டெக், HCL டெக் எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு ரெக்கவரி ஆனது. கூடவே இந்த சுமிகெம் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்கினுடைய விலை தற்போது இன்னைக்கு தேதியில் ஒரு 8% ஏறி இருக்கு. இதுலயுமே சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது.
என்ன நியூஸ் அப்படின்றத நான் மறந்துட்டேன். மேபி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் சம்பந்தப்பட்ட செய்தி என்னன்றது தெரியல. மேபி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற ஒரு செய்தியில் இது வந்துதான் என்னன்றது தெரியல. ஸோ இன்னைக்கு மேல் நோக்கி ஏறிய பங்குகள்ல இந்த சுமிகெம் அப்படின்ற ஷேர் ஒரு 8% இருக்கு. இதை விட இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த JSW ஸ்டீல் ஷேரை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இந்த டாடா ஸ்டீல் ஆகட்டும், செயில் ஆகட்டும், அந்த ஸ்டீல் கம்பெனிலும் பெரிய ஆளுதான். ஆனா அவனை ஒரு 10-20 ரூபாய் ஏறதுக்குள்ளேயே நம்மளுக்கு தண்ணி காமிச்சிருவானு. ஆனா இந்த JSW ஸ்டீல் வந்து ஷேரினுடைய விலை என்பது பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டியான ஒரு பங்கு. ஸோ சர்வ சாதாரணமாக இந்த வருஷத்துல அசால்ட்டா ஒரு வருஷத்துல 18% என்பது சம்பாரிச்சு கொடுத்த பங்கு. கடந்த 5 வருடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 83% சம்பாதித்து கொடுத்த ஒரு பங்கு. இப்படி ஏர்முகத்தில் இருக்கக்கூடிய இந்த JSW ஸ்டீல் அப்படின்ற ஷேர்ல என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வருஷத்துல இதுக்கு முன்னாடி ஒரு முறை இப்படிதான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல உளுந்தா அப்புறம் பிக்கப் ஆகி மேல வந்தான். இந்த முறை என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் செய்திகளுக்கு வருவோம். 3 கம்பெனிகளை தன்னுடன் இது ஐக்கியமாக்கி கொள்கிறது. அதாவது அம்பா ரிவர் கோக் அப்படின்ற ஒரு பங்கு, மோனட் சிமெண்ட் அப்படின்ற ஒரு பங்கு, JSW ரீட்டைல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஷேர்களை அமல்கமேஷன் செய்து தன்னுடனே சேர்த்தி கொள்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த வேதந்தா அப்படின்ற ஷேரை வந்து அதை கிட்ட இருக்கக்கூடிய பிசினஸை பிரிச்சு விட்டாங்க. பிரிச்சு விட்ட பயலுகள்லாம் மேல் நோக்கி ஏறி வந்துட்டானு. எவ்வளவு நாள் ஏறுவாங்கன்னு தெரியல. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது ஒரு டைம்ல வரும். அது ஓகே, அது ஏன் நம்ம வாய வைக்கணும். அதாவது அந்த மாதிரி தன்னிடம் உள்ள பிசினஸ்ல பிரிச்சு விடும் பொழுது பிரித்து விடப்பட்ட பங்குகள் ஏறான், பிரிந்த பெரிய பேரண்ட் கம்பெனியில் பெருசா ஏற மாட்டேன்றான். இந்த கம்பெனியில் என்ன ஆயிருக்குன்னா, JSW ஸ்டீலுக்குள்ள சில கம்பெனிகளை அமால்கமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செய்திக்கு அடுத்த சில மாதங்கள்ல இந்த பங்கினுடைய விலை எப்படி மூவ்மெண்ட் காட்டுது என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். விட்றாத நிப்டி உன்னை தான் நாங்க நம்பி உட்கார்ந்துருக்கோம். ரொம்ப அசிங்கரமா இருக்கு. எத்தனையோ மார்க்கெட்டுகள் பெரிய அளவுல சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டறக்கே எத்தனையோ முறை முயற்சி செய்யற, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் உன்னால ஒரு முறை கூட சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்ட முடியல. இந்த முறையாவது ஒரு 25,000 தாண்டுவாயா அப்படின்ற ஒரு ஏக்கத்துடன் நன்றி, வணக்கம்.